ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ குட் நியூஸ் என்ன அப்படின்னா நம்ம தாவேகா கட்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் கட்சி தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ வேற லெவல் தான். ஸோ ஆல்ரெடி வந்து பிசிகாவோட சேர்த்து 118 இருந்துச்சு. ஸோ இந்த கட்சியோட சேர்த்து ஆக மொத்தம் 120 இடங்கள்லாம் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் நேற்று நைட்டே வந்துருச்சு. பட் விசிகாவும் இந்து முஸ்லீம் கட்சியும் நேற்றையே கலந்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ வேணா சேர்ந்துட்டாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்தனால வந்து பார்த்தீங்கன்னா 120 இடங்களை விஜய் அவர்கள் வச்சிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து ஆளுநரை மீட் பண்ணி உரிமை கோரிடலாம், நாளைக்கு வேணா பதவி ஏற்றலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போனாரு. ஸோ பேட் நியூஸா இதுதான். என்ன அப்படின்னா ஆளுநர் வந்து கேரளா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ சொன்ன மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேரளா போறேன், இப்போ டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி விஜய் அவர்களை திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ இது ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அந்த அளவுக்கு நான் போயிட்டு இருக்கு. யார் நீங்களா எங்கிருந்தே வரீங்க அப்படின்ற மாதிரி செம்மையா டென்ஷன் ஆகுது தான் சொன்னோம். ஸோ ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அதனால தான் நான் போன வீடியோல அந்த அளவுக்கு நான் சந்தோஷப்படல. ஓ அப்படியா வந்துட்டாங்களா, சரி ரைட்டு விடு அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சேன். ஸோ அந்த வகையில் இப்போ பேக் ஃபயர் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் நியூஸ் சேனல் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆளுநர் இப்போ வந்து கேரளா போல, ஸோ பயணத்தை ரத்து பண்ணிட்டாரு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து விஜய் கிட்டே போன்ல பேசி திங்கக்கிழமை நம்ம பதவி ஏற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்காரமா. ஸோ இந்த மாதிரி 2 விதமா ஓடிட்டு இருக்கு. ஸோ எதை நம்புறேனே தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்னே நம்புங்க, நாளைக்கு இல்லை அப்படின்னா நாளானைக்கு விஜய் அவர்கள் பதவி ஏற்றுப்பாரு. நாளைக்கு இல்லை அப்படின்னா நாளானைக்கு பதவி ஏற்றிருப்பாரு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா விஜய் அவர்கள் வந்து ஆளுநரை சந்திச்சு உரிமை கோரிடுவாரு. அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னைக்கு நேரம் கிடைச்சிச்சு அப்படின்னா விஜய் அவர்கள் இன்னைக்கு நைட்டே போயிட்டு ஆளுநர்கிட்ட வந்து உரிமை கோருவாரு. ஸோ அந்த வகையில் வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு இல்லைனா நாளானைக்கு நமக்கு நல்ல ஒரு நியூஸா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வைக்கிறாங்க. சத்தியமா முடியல. செம்மையா டென்ஷன் ஆகுதுன்னு தான் சொன்னோம். ஸோ நியூஸ் சேனல் முன்னாடியே உட்கார வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட விட மாட்டேங்கிறாங்க. ஒரு குட் நியூஸ் வந்தா இன்னொரு பேட் நியூஸ் வந்துருது. ஸோ அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம். நாளைக்கு நாளானைக்கு கண்டிப்பா விஜய் அவர்கள் பதவி ஏற்றுவாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தாவேகா கட்சிக்கு இந்து முஸ்லீம் கட்சி வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆளுநர் வந்து கேரளா கிளம்பி போயிருக்காரு. ஸோ இதை பத்தி உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு பார்க்கலாம். தேங்க்யூ.